Hi everyone. Last வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸை எப்படி ரவுட் பெராம் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரவுட் பெராமை எப்படி நம்ம ரீட் பண்ணி அந்த வேல்யூஸை எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இப்போது ப்ராஜெக்ட்ஸோட டேட்டாவை நம்ம ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் எண்டில். ஓகே, ஸோ இது இல்லாமல் ஒரு ஏபிஐ ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம டேட்டாவை அந்த ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி அதை ஃப்ரண்ட் எண்டில் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஐயில் ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ரேம் ஒர்க் ஹோனா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த வெப்சைட் hona.dev. இந்த URL போனீங்கன்னா ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கெட் ஸ்டார்டடில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதை ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த ஏபிஐ பில்ட் பண்ணி முடித்ததுமே இதை எங்கே ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதில் Cloudflare ஒர்க்கர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, Cloudflare ஒர்க்கரில் நமக்கு ஃப்ரீ மினிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்மளோட ஏபிஐயை பேசிக்காக ஹாபி ப்ராஜெக்ட்ஸை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம Cloudflare ஒர்க்கரில் ஃப்ரீயாகவே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். Cloudflareல Wranglerன்னு ஒரு சிஎல்ஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஎல்ஐ தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும். ஸோ அதை போக போக நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மகிட்ட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. ஸோ அதே மாதிரி ஏபிஐக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கமாண்டு npm create hona. ஓகே, லேட்டஸ்ட். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம இங்கே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபீட்பேக் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்மளோட இது ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நான் இதிலே ஏபிஐக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ npm create honaங்கிறது அந்த சிஎல்ஐ கால் பண்ணுறோம். தென் அதோட வேர்ஷன் லேட்டஸ்ட் வேர்ஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும். ஓகே, நான் ஃபீட்பேக் மேனேஜ்மெண்ட் ஏபிஐன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு அந்த கிரியேட் ஹோனாங்கிற சிஎல்ஐயை டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே பண்ணிக்கலாம். இப்போ அது நமக்கு ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஓகே, ஸோ எந்த இடத்துல நம்ம இதை ஹோஸ்ட் பண்ண போகிறோங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம Cloudflare ஒர்க்கரை சூஸ் பண்ணிக்கலாம். Cloudflare ஒர்க்கர். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட டிபெண்டன்சியை ஆட்டோ இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கலாம். தென் என்ன பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ npm நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது, npm யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது நம்மளோட ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போது அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆன ப்ராஜெக்டை ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீட்பேக் மேனேஜ்மெண்ட் ஏபிஐ ரைட், அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பிஎஸ் கோடை அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்கேல்ஃபோல்டிங் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ் கான்ஃபிக். ஸோ இது நம்மளோட டைப் ஸ்கிரிப்டில் ஏபிஐ நம்ம டைப் ஸ்கிரிப்டில் தான் எழுத போகிறோம். ஸோ அந்த டைப் ஸ்கிரிப்ட் டு ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைல் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே இருக்குது. டிஃபால்ட் அப்படியே வச்சுக்கலாம், எதுவும் மாற்ற வேண்டாம். இங்கே Wrangler கான்ஃபிக் இருக்குது. ஓகே, ஸோ இது Cloudflareல ஹோஸ்ட் பண்ணும்போது இதில் நம்ம இந்த கான்ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் நவ் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பேக்கேஜ் JSON இருக்குது, அப்புறம் பேக்கேஜ் லாக் இருக்குது. ஓகே, பேக்கேஜ் JSONல நமக்கு ஹோனா மட்டும் இப்போ டிபெண்டன்சியாக ஆட் ஆகிருக்குது. நம்ம போக போக வேறு எந்தெந்த டிபெண்டன்சி நமக்கு தேவைப்படுதோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து சோர்ஸில் போனால் சிங்கிள் ஃபைல், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோடை என்ன பண்ணுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோனாங்கிற இந்த மாடுலை நம்ம ஹோனா பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹோனா மாடுலை இம்போர்ட் பண்ணிட்டோம். தென் அந்த கிளாஸ்லேருந்து ஹோனா கிளாஸ்லேருந்து
புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஆப் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் லைனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஆப் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வந்து ஹோனாவை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸை, அங்கேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், தென் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்பில் வந்து ரவுட்டிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெஸ்ட் ஏபிஐயில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, காமன் மெத்தட் வந்து கெட், போஸ்ட், புட், டெலீட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் வந்து கெட் மெத்தடில் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆப்பில், ஓகே, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்பில் கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ரவுட்டை வந்து பை டிஃபால்ட்டாக கெட் மெத்தடுக்கு கான்ஃபிகர் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரவுட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக ஸ்லாஷ் போட்டிருக்குது, இது வந்து ரூட் ரவுட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது இதோட டொமைன் வந்து டெஸ்ட் ஏபிஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, டெஸ்ட் ஏபிஐ .comனு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா டெஸ்ட் ஏபிஐ .com அப்படிங்கிற அந்த ரூட் டொமைனில் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்லாஷுங்கிற மீனிங். ஓகே, நம்ம இதுக்கு அடிஷ்னலாக ரவுட் வந்து இன்னும் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போல்லாம் இந்த ரூட் டொமைனுக்கு வந்து இல்லை ரூட் ரவுட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஹிட் ஆகுதோ அப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து ஹோனா வந்து கால் பண்ணும். ஓகே, இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே சி அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஹோனாவோட கான்டெக்ஸ்ட். ஓகே, கான்டெக்ஸ்ட் என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பும்போது அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கலாம். ஹெட்டர் இருக்கலாம், சம் ஆத்தென்டிகேஷன்ஸ் டோக்கன்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி அந்த யூஆர்எல் எந்த யூஆர்எல் வருது அந்த யூஆர்எல் வந்து சில டைனமிக் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெக்வஸ்ட்டில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேரியபிளில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேம் வே நம்ம ரெஸ்பான்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்டெக்ஸ்டில் தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இந்த ரூட்டில் இருக்க கெட் ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஜஸ்ட் ஹலோ ஹோனா அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கான்டெக்ஸ்டில் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருதோ அப்போ ஜஸ்ட் இந்த ஹலோ ஹோனாங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதுதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணும். இல்லை நார்மலாக நம்ம வந்து நம்ம ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டுக்கு இது எழுதும்போது ரெஸ்பான்ஸ் எழுதும்போது இல்லை மோஸ்ட்லி ஜேசானாக எழுதுவோம். ஸோ c.json அப்படின்னு போட்டு நம்மளோட ஜேசான் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். இது ஜஸ்ட் டெஸ்டிங்காக அவங்க டெக்ஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் மெயின் ஆர்கிடெக்சர். நம்ம இப்போ இதை ரன் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா பேக்கேஜ் ஜேசனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே கமாண்ட் இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்ட்ஸில் வந்து நிறைய கமாண்ட் இருக்குது. ஸோ அதில் டெவ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் ரன் பண்ணால் விராங்க்லர், ஓகே, இந்த விராங்க்லர் வந்து Cloudflareோட CLI. ஓகே, ஸோ அந்த CLI வந்து நம்மளோட டெவ் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். npm run dev. ஓகே, ஸோ இது இப்போ நம்ம ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதை இது ஒரு ரேண்டம் போர்ட்டில் வந்து நமக்கு ரன் பண்ணும். ஓகே, ஸோ பார்த்த மாதிரி இப்போது ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆயிருச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போது 8787 அப்படிங்கிற இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சின்ஸ் இது வந்து ஜஸ்ட் கெட் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம இதை ப்ரௌசர்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரௌசரில் போயிட்டு HTTP localhost :8787. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் போயிருக்குது 8787க்கு. அதில் நமக்கு ஹலோ ஹோனான்னு மட்டும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது என்ன பண்ணலான்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் ஆப்பில் போயிட்டு இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ டெவலப்பர் டூலில் இன்ஸ்பெக்ட் ஆப் போயிட்டு அதில் நெட்வொர்க் டூல் போயிட்டுங்க, நெட்வொர்க் டூல் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் இப்போது இங்கே ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகே, ஹெட்டரில் லோக்கல் கோஸ்ட்டில் 8080/ இந்த ரூட் ரவுட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து ஹலோ ஹோனா அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ஓகே, ஹெட்டரில்
ரெஸ்பான்ஸ் ஹெட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஓகே, சின்ஸ் அங்கே நம்ம டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, இதுவே ஜேசான் ஏதோ ரிட்டர்ன் பண்ணோன்னா ஜேசான் இருக்கும். ஓகே, அதையும் செக் பண்ணலாம். மேபி இங்கே போயிட்டு இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஜேசான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, ஜேசானில் மேபி வேலிட் ஜேசான் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் ஹலோ வேர்ல்டுங்கிறத டெக்ஸ்ட்டாக இல்லாமல் ஜேசான் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த கான்டெக்ஸ்டில் சின்ஸ் இது ஜேசானாக இருக்கிறதுனால நம்ம இது வந்து ஜேசான் மாற்றிட்டோம். இப்போ திரும்ப போய் நம்ம செக் பண்ணலாம், ரெஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஜேசான் ஆப்ஜெக்டாக இங்கே வந்திருக்கு. ஓகே, ஏற்கனவே வந்து டெக்ஸ்ட்டாக வந்தது, இது ஜேசான் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. சேம் வே நெட்வொர்க் டேப்பில் போய் பார்க்கலாம். ஓகே, அதே ரெக்வஸ்ட் சேம் லொக்கேஷனுக்கு ரெக்வஸ்ட் போயிருக்கு, ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஜேசனாக வந்திருக்கு. ஓகே, ஹெட்டரில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் ஹெட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் டைப் வந்து நமக்கு ஜேசனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒரு சிம்பிள் ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே போனோம்னா பேஜஸில் ப்ராஜெக்ட்ஸில் இங்கே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே, இந்த அரேவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஸ்டாட்டிக் அரேவை ஜஸ்ட் ஏபிஐலேருந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் இல்லாமல் ஏபிஐலேருந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப் டாட் ஓகே கெட் ரூட்டில் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்புக்கு கெட் ரெக்வஸ்ட் வந்து இந்த பாத்துக்கு, ஓகே, ரூட்டுக்கு அப்புறம் ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸுங்கிற இந்த பாத்துக்கு வந்து எப்போல்லாம் ரெக்வஸ்ட் வருதோ தென் நம்ம வந்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஓகே, அதில் சி. ஓகே, இது வந்து க்ளவுட்ஃப்ளவரோட கான்டெக்ஸ்ட். ஓகே, சாரி ஹோனாவோட கான்டெக்ஸ்ட். ஓகே, தென் இதில் ரிட்டன் சி டாட் ஜேசான். ஓகே, இந்த ஜேசானில் நம்ம இந்த ஸ்டாட்டிக் வேல்யூ, ஓகே, நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டாட்டிக் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இந்த வேல்யூஸை எப்படி டேட்டாபேஸ்லேருந்து ரீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நமக்கு ஏபிஐ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போது எப்போல்லாம் நமக்கு ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸுங்கிற இந்த ரவுட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருதோ அப்போ நம்ம வந்து இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த அரேவோட ப்ராஜெக்ட்ஸுங்கிற அரேவை இங்கே ஜேசானை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை இப்போ செக் பண்ணலாம். சின்ஸ் இதுவும் கெட் ரெக்வஸ்ட்டுங்கிறனால நம்ம ப்ரௌசர்லேயே செக் பண்ணிக்கலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ரூட்டுக்கு பதிலாக ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டோன்னா எனக்கு இப்போது இந்த ப்ராஜெக்ட் அரே வந்து என்னாச்சு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி நெட்வொர்க் டேப்பில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் வே 8787 ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் போயிருக்கோம். ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்து ஜேசான் வந்து நமக்கு அந்த ஹார்ட் கோடட் ஜேசான் வந்து ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக நம்ம ஏபிஐ ரெடி. இப்போ இந்த ஏபிஐ வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் லிங்க் பண்ணணும், நம்ம ப்ராஜெக்டில் போய் இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இந்த இப்போது ஸ்டாட்டிக்காக இங்கே இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை இமெயிலு. ஓகே, அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பேஜை வந்து யூசர் எப்போல்லாம் ஹிட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த ஏபிஐக்கு நம்ம கிரியேட் பண்ண ஏபிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணும், அது ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்ஸுங்கிற அந்த பாத்துக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். தென் ஏபிஐ வந்து நமக்கு அங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாட்டிக் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த டேட்டாவை வாங்கிட்டு அந்த டேட்டாவை நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், ஃபங்க்ஷன் கெட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் கெட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இதுதான் நமக்கு வந்து இப்போ ஃபெச் பண்ண போகுது. ஓகே, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியாக்டில் ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹூக்ஸ் எழுதிட்டு அந்த ஹூக்ஸுக்குள்ளே மேபி ஆக்சியஸ் மாதிரி ஏதாவது லைப்ரரி யூஸ் பண்ணி
ஏபிஐ கால் பண்ணுவோம். நம்ம வந்து அதை இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, எப்படி ஹூக்ஸ் எழுதுறது, எப்படி ஆக்சியஸ் மாதிரி லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம செப்பரேட்டாக அந்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நமக்கு டேட்டா கெட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இங்கே காம்போனண்ட்லேருந்து நம்ம ஃபெச் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபெச் ஏபிஐ வந்து ப்ரௌசரில் நேட்டிவாக உள்ள ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து HTTP, okay, localhost 8787, okay, /projects. அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் ஏபிஐ யூஆர்எல் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக காம்போனண்ட்டில் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மேபி யூஆர்எல் மாறுது, இல்லைன்னா வேறு டொமைனுக்கு ஏன் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து யூஸ்வலாக இது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, பட் அது வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம், எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, உள்ளே எப்படி பண்ணுறது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடெல்லாம் போயிட்டு திரும்ப ரீஃபேக்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணுறதுக்காக டைரெக்டாக ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஃபெச். ஓகே, இதில் டேட்டா வரும். ஓகே, ஃபெச் ஏபிஐயில் எப்போவுமே டேட்டா வந்து ரா டேட்டாவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஸ்ட்ரீமாக மாற்ற போகிறோம். data.json. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபெச் ஏபிஐ வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணி நமக்கு டேட்டா வரும். அந்த டேட்டா வந்து ஜேசானாக ரீட் பண்ணிவிட்டு ஓகே, தென் வர்ற டேட்டாவை ஓகே ஜேசான் மேபி ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் இதை ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ கன்சோல் லாக் மட்டும் பண்ணலாம் ஃபார் ஸ்டார்டிங். ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, இங்கே இந்த யூஸ் நேவிகேட்டர் ரிமூவ் பண்ணிடலாம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, இந்த டிபெண்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த கெட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து இந்த யூஆர்எலை கால் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர டேட்டாவை ஜேசானாக கன்வெர்ட் பண்ணி தென் அந்த ஜேசான் டேட்டாவை ஜஸ்ட்டு கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கேயுமே கால் பண்ணலை. ஸோ இதை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கால் பண்ணணும். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ரியாக்டில் ஒரு காம்பனன்ட் வந்து லோட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பேஜ் வந்து லோட் ஆகும்போது நம்ம இந்த ஏபிஐ கால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லோட் ஆகும்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணணும். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ரியாக்டில் ஒரு ஹூக் இருக்குது, அது பேர் வந்து யூஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே தான் நம்ம கால் பண்ணணும். இதில் இந்த எம்டிஆரே போடணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்டில் இந்த அரேக்குள்ளே ஓகே வேரியபிளை ஏதோ ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா ப்ராஜெக்ட்ஸ் வேரியபிளை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போல்லாம் இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதோ ஓகே, எய்தர் அது யூசர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம கோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன டெஃபைன் பண்ணி வச்சுருக்கோமோ ஓகே, என்ன லாஜிக் எழுதியிருக்கோமோ அந்த லாஜிக்கை ரன் பண்ணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம நார்மலாக யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் நம்ம எதுவுமே டிபெண்டன்சி கொடுக்காம ஜஸ்ட் எம்டிஆர்ஏ போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த காம்போனன்ட் லோட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது ஜஸ்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லோட் ஆகும்போது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணியும் தென் அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கெட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா கெட் ப்ராஜெக்ட்ஸோட இந்த வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணது கீழே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் மேலே கால் பண்ணியிருக்கோம்னு எரர் காட்டுது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மேலே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம ஏபிஐ கால் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்.
நம்ம ஹூக்ஸில் எழுதி அந்த ஹூக்கை கால் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இட் ஜஸ்ட் தட் நமக்கு இங்கே வந்து என்ன இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வருது. ஓகே, நேவிகேட் டெலீட் பண்ணிட்டேன்னா 1 minute. நேவிகேட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நேவிகேட் ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. ஓகே, 1 minute. Yeah. ஓகே, ஜஸ்ட் தட் இதை கான்ஸ்டாக ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. ஸோ கான்ஸ்டாக மாற்றிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இந்த கெட் ப்ராஜெக்ட்ஸ் கால் ஆகி நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே கன்சோல் லாகில் பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்டே ரன் பண்ணணும். நம்மளுடைய ஏபிஐ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு npm run dev கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து இப்போ 5173 ரன் ஆகுது. ஓகே, நம்ம ஏபிஐ வந்து 8787 ரன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 5173. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து இந்த நம்மளோட ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரெண்டர் ஆயிடுச்சு ஹோம் பேஜ். ஓகே, இப்போது இதில் நம்மளோட ரவுட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸோட ரவுட் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் பேஜோட ரவுட் வந்து அது டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் டேப். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் பேஜுக்கு வந்து போக போகிறோம். போனதுமே இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எல்லா ரெக்வஸ்ட்டுக்கும் கொடுக்கும். நம்மளோட ஜேஎஸ் சிஎஸ்எஸ் எல்லா ஃபைலுமே ரெக்வஸ்ட் போகும். நம்ம என்ன பண்ணாலும் ஒன்லி எனக்கு வந்து ஏபிஐ ரெக்வஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா இது அந்த ஏபிஐ கால் மட்டும் காட்டும். ஓகே, இப்போ வந்து இது ரெட்டில் இருக்குது. ரெட்டில் மீனிங்னா ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஓகே, ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கன்சோலில் போய் பார்க்கலாம். கன்சோலில் போய் பார்த்தோன்னா என்ன சொல்லுதுன்னா கார்ஸ் ஆர்ஜின். ஓகே, கார்ஸ் பாலிசி வந்து பிளாக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நம்மளோட ஏபிஐ வந்து 8787 போர்ட்டில் ரன் ஆகுது. நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து 5173 ரன் ஆகுது. ஓகே, ஸோ ஈவன் தோ இது லோக்கல் ஹோஸ்டாக இருந்தால் கூட சின்ஸ் இது 2 போர்ட்டில் ரன் பண்ணுறதுனால இதை வந்து சிஸ்டம் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுன்னா இது 2 டிஃப்ரெண்ட் டொமைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். ஓகே, ஏபிஐ வந்து வேற ஒரு டொமைனில் ஹோஸ்ட் ஆகிருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் வந்து வேற ஒரு டொமைனில் ஹோஸ்ட் ஆகிருக்குது. அதுதான் அதுக்கு மீனிங். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டொமைன். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டொமைனில் நம்ம வந்து சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட்டாக நெட்வொர்க் டேப், அதாவது பை டிஃபால்ட்டாக ப்ரௌசரோட நெட்வொர்க் லாஜிக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த டொமைனுக்கு வந்து கால் பண்ணுறீங்களோ அந்த டொமைனோட குக்கியெல்லாம் அந்த ரெக்வஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இதில் வந்து இதனால என்ன ஆச்சு அப்படின்னா சம்டைம் வந்து அன்வான்டாக சில ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேப்பில் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ இந்த ரேண்டம் வெப்சைட் வந்து அதோட கான்டெக்ட்லேருந்து அதோட ஃப்ரண்ட் எண்ட் கான்டெக்ட்லேருந்து உங்களோட பேங்க் ஏபிஐக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே, இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட ஒரு டேப்பில், இன்னொரு டேப்பில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ரேண்டம் வெப்சைட்டு ஹெச்டிஎஃப்சி ஏபிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த ப்ரௌசர் வந்து ஈஸ் ஆஃப் யூஸுக்காக குக்கியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த குக்கியை அட்டாச் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து ஆத்தென்டிகேஷன்ஸை குக்கியில் மெயின்டைன் பண்ணும். ஓகே, அதோட செஷன் ஒன்று கிரியேட் பண்ணி ஏபிஐயில் சர்வரில் செஷன் கிரியேட் பண்ணி அந்த செஷன் ஐடியை வந்து குக்கியில் தான் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க.
அதனால என்ன ஆகும், இது வந்து ஆத்தென்டிகேட்டட் ஏபிஐ மாதிரி நீங்க நீங்க ரெக்வஸ்ட் பண்ணாம வேற ஒருத்தர் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் யூ வந்து ரெக்வஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை பிளாக் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஏபிஐ சர்வர்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டா இந்தந்த டொமைன் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி ஏபிஐ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்னோட சர்வருக்கு வர ரெக்வஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி டொமைன்லேருந்து வந்தால் மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணுவேன். இல்லைனா மேபி ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோன் டொமைன்லேருந்து வந்தால் மட்டும் நான் அலோவ் பண்ணுவேன். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக சர்வரில் வந்து கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி எந்த டெஃபினிஷனுமே இல்லாமல் எந்த நம்மளோட டொமைன் வந்து நம்மளோட ஏபிஐ வந்து எந்தெந்த டொமைனில் அலௌடு அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனே பண்ணலை அப்படின்னா ப்ரௌசர் வந்து பை டிஃபால்ட்டாக அந்த ரெக்வஸ்ட் வந்து பிளாக் பண்ணிவிடும். ஓகே, செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் தட் நம்மளோட ஏபிஐயில் போயிட்டு எந்தெந்த டொமைனில் அலௌட் அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை போயிடும். ஓகே, இது க்ளவுட்ஃப்ளவர்லேயே போயிட்டு ஓகே அதில் போய் மிடில் வேரில் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் கார்ஸ்ன்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதா? ஸோ க்ளவுட்ஃப்ளவரில் போய் ஹோனாவில் போய் மிடில் வேரில் போயிட்டு கார்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹோனாவோட ஏபிஐ டெஃபினிஷனில் போயிட்டு ஹோனா கோர்ஸுங்கிற இந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகே app.use, ஸோ நம்ம ஆப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறமா இப்படி டெஃபினிஷன். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் டொமைன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகே, எந்தெந்த இதில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா எந்தெந்த ரவுட்டுன்னு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஸ்லாஷ் ஏபிஐக்கு வர ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா ரவுட்டுக்குமே கொடுத்துட்டோம். ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கிற எல்லா ரவுட்டுக்குமே இந்த கார்ஸ் டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணுவோம், அப்ளை ஆகும். ஓகே, கார்ஸ் டெஃபினிஷனுக்குள்ளே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, ஆர்ஜின் வந்து எந்த ஆர்ஜின் அலவுடு, அது மாதிரி எந்தெந்த ஹெட்டர்ஸ் அலவுடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். பட் நம்ம கேஸில் வந்து நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோன்னா எதுவுமே டிஃபைன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கோர்ஸ் மட்டும் கால் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா டொமைனையும் அலோவ் பண்ணும். ஓகே, டசன்ட் மேட்டர் விச் ஓவர் டொமைன் விச் ஓவர் மெத்தட் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டெவலப்மெண்ட்டுக்கு டெஸ்டிங்க்கு இது ஓகே. ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து எந்த டொமைன்லேருந்து வரும்னு கரெக்டாக பிளான் பண்ணி அந்த டொமைனை மட்டும் அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கார்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்டை திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல, ப்ராப்ளம் வரல. ஓகே, நெட்வொர்க் டேப்பில் போய் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்ஸ் ரெக்வஸ்ட் போயிருக்குது, தெரியுதா? ஸோ 8787 ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் போயிருக்குது. ரெஸ்பான்ஸில் வந்து நமக்கு நம்மளோட ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகே, கன்சோலில் போய் பார்த்தோன்னா நம்ம இங்கே கன்சோலில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம டேட்டா வந்ததுமே அந்த டேட்டாவை வாங்கி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கன்சோலில். ஸோ அது வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 டேட்டாவும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சின்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை எடுத்து விட்டதுனால நமக்கு எதுவுமே ரெண்டர் ஆகலை, அந்த கார்டு லேஅவுட் எதுவுமே ரெண்டர் ஆகலை. ஸோ நம்ம இப்போ அது வந்து ரெண்டர் பண்ண வைக்கலாம். ஓகே, போயிட்டு இப்போ இதை ரெண்டர் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இதை மாற்றணும், ஹூக்காக மாற்றணும். ஓகே, எதுக்காக ஹூக்ஸாக மாற்ற போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வேரியபிளில் வந்து இனிஷியலாக இது வந்து என்ன எம்டியாக இருக்கும். ஓகே, தென் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வேல்யூ வந்து இந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இதில் ஒரு சேஞ்ச் டிடெக்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ரியாக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா டைமே வந்து அந்த காம்பனண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ரெண்டர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணும்,
ரெண்டர் பண்ணும் ப்ரௌசரில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நார்மல் வேரியபிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் ரெண்டர் ஆகும்போதும் இந்த வேரியபிள் வந்து திரும்ப திரும்ப இன்ஸ்லைஸ் ஆகிடும். ஓகே, இந்த வேரியபிள் வந்து ஸ்டேட் வந்து எப்போவுமே ரேண்டமாக இருக்காது. ஸோ என்னாகும், இந்த வேரியபிள் வந்து எப்போவுமே திரும்ப திரும்ப இன்ஸ்லைஸ் ஆயிரும். அதே மாதிரி இதில் பண்ணுற சேஞ்சஸும் கரெக்டாக அந்த ரெண்டரிங் இன்ஜினில் இதாகாது, இதை ரிஜிஸ்டர் ஆகாது. ஓகே, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வேரியபிளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம் ஹூக்கை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்ட் ஓகே and equal to use state. ஓகே, ஒரு எம்டி அரேவை ஃபஸ்ட்டு இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த ஹூக்கை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, கால் பண்ணிவிட்டு அதில் எம்டி அரேவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது இன்னொரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அந்த அரேயில் வந்து 2 வேல்யூ இருக்கும். ஒரு வேல்யூ வந்து ஆக்சுவல் வேரியபிள். ஓகே, நம்ம எந்த வேரியபிள் யூஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிள். ஓகே, இன்னொரு வேல்யூ வந்து என்னன்னா, இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேரியபிளை அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிளில் போய் செட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் ஸ்டேட்டை வந்து கால் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸுங்கிற வேரியபிளையும் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக செட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் வந்து நம்ம இன்ஸ்லைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த செட் ப்ராஜெக்ட்ஸை கால் பண்ணி இதை இங்கே கன்சோலில் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக, ஓகே, கன்சோலில் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நம்ம செட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இந்த அரேவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அரேவை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த யூஸ் எஃபெக்டில் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பேஜ் வந்து லோட் ஆனோடனே கெட் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கால் ஆகும். தென் இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து டேட்டா வந்ததுமே நமக்கு வந்து அதை செட் ப்ராஜெக்ட்ஸுங்கிற இந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே பாஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸுங்கிற வேரியபிளில் போயிட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, தென் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வேரியபிளை மேப் பண்ணி ரெண்டர் பண்ணுறதுக்கான லாஜிக் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த லாஜிக் ஜஸ்ட் வந்து என்ன ஆகும், அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு கார்டு நமக்கு வந்து திரும்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். நெட்வொர்க் ரெஃப்ரெஷ். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ரெக்வஸ்ட் போகுது. நமக்கு இந்த 2 டேட்டா வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏபிஐலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த 2 ப்ராஜெக்ட்டும் இங்கே வந்து நமக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் என்ன பண்ணலான்னா, போயிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஏபிஐயில் போய் ID3, ஓகே, மேபி IT project. ஓகே, this is for IT team. இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டும் இங்கே ரெண்டர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏபிஐ காலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அந்த ஏபிஐயை கால் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.